Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மற்றும் பெங்களூருவில் நடந்த ஏடிஎம் கொள்ளையில் ஒரே கும்பல் ஈடுபட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஒசூர் பாகலூர் தேசிய நெடுஞ்சாலை அருகே ஐடிபிஐ வங்கியின் ஏடிஎம் இயந்திரத்தை வெல்டிங் இயந்திரம் மூலம் உடைத்து 14,50,000 ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதேபோல் கர்நாடக மாநிலம் பெங்களூரு பெல்லந்தூர் பகுதியில் உள்ள தனியார் மையத்திலும் சிசிடிவி கேமராவிற்கு கருப்பு மை அடித்து வெல்டிங் இயந்திரம் மூலம் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளையில் ஈடுபட்டனர். இதையடுத்து தமிழக பதிவு எண் கொண்ட காரில் தப்பிச் செல்லும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி உள்ள நிலையில் இரு ஏடிஎம் கொள்ளை சம்பவங்களையும் ஒரே கும்பல் அரங்கேற்றி இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கடலூர் அருகே உளுந்தாம்பட்டு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் எடை போடாமல் வைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். பண்ருட்டி அருகே உள்ள காவனூர், கரும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிட்ட நெல் மணிகளை அறுவடை செய்து உளுந்தாம்பட்டு பகுதியில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு டிராக்டர் மூலம் கொண்டு சென்றுள்ளனர். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் எடை போடாமல் வைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் பெரும் துயரக்காளாகியுள்ளனர். நெல் கொள்முதல் நிலையத்தில் நாள் ஒன்றுக்கு 200 முதல் 300 நெல் மூட்டைகள் மட்டுமே ஊழியர்கள் எடை போடுவதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் இதனால் தேக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் தற்போது மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளதாக வேதனை தெரிவித்தனர். எல்லா தண்ணியும் வந்து உள்ள இப்போ எங்கேயும் காய வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. நாங்கள் எப்படி வாரி போட்டோம், ஆள் வச்சு வாரி போட்டோம்னாலும் இடம் இல்லை. தலைமுறை பாடுபட்டு தூக்கி கொடுக்குறா நாங்கள் என்ன செய்ய முடியும்? இதான் நாங்கள் வகுத்து குழப்புக்கு இல்லைன்னு தான் இதை வந்து பயிர் வச்சுது. எங்களை யாரும் பார்க்குறவங்க இல்லை. காலையிலேருந்து நாங்கள் கூலியால் வச்சு வரையாந்து கொட்டணும். இதில் திருப்பி நாங்கள் எங்கே எடுத்து போக முடியும்? நாங்களே சத்த வண்டி வச்சு அடிச்சு வந்தோம். சொந்த டிப்பர் இருக்குது, எதை அடிச்சு மரத்துக்கு நாங்கள் அடிச்சு வந்து போட்டு 10 நாளாக கிடக்குது. மழையில் நனைஞ்சு போச்சு. 10 நாளாக போட வேண்டியதானே? 10 மூட்டை போடுறாங்க, 5 மூட்டை போடுறாங்க, அவங்க மட்டும் வீட்டுக்கு போயிடுறாங்க. யார் பாதிக்கப்படுறது? நாங்கள் தான் பாதிக்கப்படுறோம், அவங்க பாதிக்கப்படல. மீன்களுக்கு உரிய விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். மீனவர்கள் பிடித்து வரும் இறால், நண்டு, மீன் உள்ளிட்டவைகளை தனியார் கொள்முதல் நிறுவனங்கள் சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்வதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் அரசே மீன்களை நேரடியாக கொள்முதல் செய்ய வலியுறுத்தியும் மீன்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய கோரியும் மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். வேலை நிறுத்தம் காரணமாக சுமார் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் சுமார் 1 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது.